வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை இந்த ஒரு வீடியோ மூலமாக இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டோடைய ரிசல்ட்டு ரிவைஸ்டு பட்டியல் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ரெட் ரிசல்ட்டை திரும்ப பெற்றிருக்காங்க. நாட் ஃபவுண்டு அப்படி தான் வருது. ஸோ நிறைய ஆசிரியர்கள் எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சா ரிசல்ட் நிறைய பேர்த்துக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்களா, இதோடைய உண்மையான தகவலை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதை ரீகால் பண்ணிட்டாங்க. இதனால் டெட்டாசிரியர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த காலம்லாம் போயிடுச்சு. ஸோ இதனால் டெட்டாசிரியர்களுக்கு இனி ஒரு நல்ல செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு முடிவுகளில் சொல்லுவாங்களா அப்படின்றது தான் எதிர்பார்க்குது. ஸோ டெட்டாசிரியர்களுக்கு சில பல நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வர இருக்குது. ரிவைஸ்டு லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா தற்சமயம் அதையும் ரீகால் பண்ணிட்டாங்க. இதனால் ஆசிரியர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பலத்த ஏமாற்றத்துடன் திரும்பிக் கொண்டிருக்காங்க. டெட்டோடைய ஓல்டு குவாலிஃபைடு லிஸ்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. புதிய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இதனால் அனைத்து ஆசிரியர்களுக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்குமே டெட் தேர்வில் ஒரு சில முக்கியமான, ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. அதே போல் அனைவருக்குமே இனி வரும் காலங்களில் அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்க பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். ஸோ நீதிமன்றம் இதை தாண்டியிருக்காங்க. ஒரு சில உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிக்க போது வரும் திங்கட்கிழமை முதல் இதற்கான அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டெட்டு குவாலிஃபைடு லிஸ்ட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 புதிய அப்டேட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, ஸோ டிஆர்பியில் அந்த முக்கியமான பத்திரிகை செய்திகள் என்ன சொல்ல இருக்குது என்பவனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த டெட்டாசிரியர்களுடைய ப்ரெஸ் நியூஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ புதிய தகவல்கள் தான் வந்திருக்கு. அந்த ரிலீஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக பப்ளிஷே ஆகலை அப்படின்றத குறிப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்குள்ளே நீங்கள் போகுனீங்க அப்படின்னா நாட் ஃபவுண்டு அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. ஸோ இந்த ரிவைஸ்டு செகண்ட் கிரேட் டீச்சர் எஸ்ஜிடியோடைய செகண்ட் கிரேட் டீச்சர் அதோடைய ரிவைஸ்டு லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ இது என்ன டேட்டட் அப்படி 26/3/2025 16/7/2024 அன்று 26/3 அடண்டம் 101A/2024 அந்த அடண்டம்டைய ரிவைஸ்டு லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யாரெல்லாம் கேண்டிடேட்டோடைய நம்பர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வைஸாக வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த அடுத்தடுத்த அப்டேட்டுகள் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்துட்டு தான் இருக்குது. 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போடுவாங்க? ஸோ எல்லாருமே இந்த ஒரு கேள்வி தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தேர்தல் காலம் நெருங்கி விட்டது மக்களே. 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ண அனைவருக்குமே போஸ்டிங்கை போடுவோம் அப்படின்ட்டு வாக்குறுதிகள் அள்ளி விட்டுருக்காங்க. ஸோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆகணும். ஏன்னா இன்னி தேர்தல் தேதிகள் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அது நிறைவேற்றாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரைவில் பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கணும். 2013-17 டெட் ஆசிரியர்களுக்கு போஸ்டிங் போடணும். இதற்குண்டான அப்டேட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.